வணக்கம் சாராவின் சமையலுக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கிறிஸ்பி எக் ஃப்ரை. தேவையான பொருட்கள் 3/4 கப் மைதா எடுத்திருக்கேன். நான் பாயில் பண்ண எக் 3 எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கனால எங்களுக்கு 3 எக் எடுத்திருக்கோம். தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் பொடி, ப்ரெட்டு 3 எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை. இதை உங்களுக்கு இந்த மாதிரி 3/4 கப்பு இதை இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் மீடியம் இதில் நான் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு முன்னாடியே ப்ரெட்டை பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் போட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ப்ரெட்டு பீஸாக பிச்சு மிக்சரில் போட்டுக்கோங்க. இந்த ப்ரெட் கூடயே தேவையான அளவு உப்பு அளவாக போட்டுக்கோங்க. அடுத்தது வரமிளகாய் பொடி, போதும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் அளவாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸ் அரைக்காமல் ஓரளவுக்கு பரபரண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பரபரன்னு உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்க, அப்போ தான் எக்கோடு இது நல்லா பிடிக்கும். அதுக்கு வேண்டி பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. வடச்சட்டியில் தேவையான எண்ணெயை ஊற்றி நாம் இப்போ நல்லா சூடாகிற வரைக்கும் வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம எக்கை நல்லா கீத்தலாம் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். எக்கு இந்த மாதிரி ஃபுல் பாயில் எக்கை இங்கே நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்ச 3 எக்கையும் ஃபஸ்ட்டு இந்த பொடியில் போட்டு ப்ரெட் அந்த பொடியில் நல்லா இப்போ பெரட்டி எடுத்துக்கிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கணும். எண்ணெய் காஞ்ச ஒரு நிலையில் வந்தோன்னே எக்கை பார்த்து மெதுவாக போடுங்க. ஆயிலில் போட்டுக்கோங்க. எக்கு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி பொரிச்ச எக்கை நாம் எண்ணெயிலேருந்து எடுத்து அதை நம்ம கலக்கி வச்சுருக்க மைதா கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதை மைதாவோட நல்லா பிரட்டிக்கோங்க. பிரட்டி மறுபடியும் அந்த ப்ரெட் கூட நம்ம கலக்கணும். கலக்கி அதை ஆயிலில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயிலில் அப்படியே போடுங்க. பொறுமையாக உடையாமல் அதை நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பொன்னிறமான எக்கை நாம் ஆயிலேருந்து எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் வடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம முறுமுறுப்பான கிறிஸ்பி எக் இப்போ ரெடி. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி சாஸ் இதுக்கு சைட் டிஷ் வச்சு இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம் குட்டீஸ்க்கு. குட்டீஸ் இப்போது சுவையான எக் முறுமுறு கிறிஸ்பி உங்களுக்கு ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு.